வணக்கம். டாப் 10 செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். தமிழ்நாட்டில் மாணவர்கள் கல்வி கற்பதற்கு எந்த தடை வந்தாலும் அதனை உடைப்போம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திருவள்ளூரில் காலை உணவு திட்டத்தை விரிவாக்கம் செய்து வைத்த பின்னர் பேசிய அவர், ஒட்டுமொத்த இந்தியாவும் தமிழ்நாட்டின் வழியில் நீட் தேர்வை எதிர்ப்பதாக கூறினார். திராவிட மாடல் அரசையும் என்னையும் பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டு பசங்க படிக்கிறதுக்கு எதுவும் தடையா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அது பஸ்ஸா இருந்தாலும் சரி, நீட் தேர்வா இருந்தாலும் சரி, ஒன்றிய அரசோட புதிய கல்விக் கொள்கையா இருந்தாலும் சரி, எந்த தடை வந்தாலும் அந்த தடைகளை உடைக்கிறது தான் எங்களுடைய முதல் பணி. நீட் தேர்வை நான் எதிர்க்க தொடங்கினப்போ ஏன் எதிர்க்கிறீங்கன்னு சில எதிர்கேள்வி கேட்டாங்க. ஆனா இன்னைக்கு நீட் தேர்வு நடக்கிற முறைகேடுகளை பார்த்து உச்ச நீதிமன்றமே கேட்க ஆரம்பிச்சு, கேள்வி கேட்குது. ஒன்றிய பாஜக அரசு அரசியலுக்காக இப்போ நெருக்கடி நிலையை பத்தி பாராளுமன்றத்தில் தொடர்ந்து பேசுறாங்க. ஆனா நாம அவங்க கிட்ட கேட்கிற கேள்வி, நெருக்கடி நிலை காலத்தில் ஒத்திசைவு பட்டியலுக்கு மாற்றப்பட்ட கல்வியை உடனடியாக மாநில பட்டியலுக்கு மாற்ற ஒன்றிய அரசு தயாரா இருக்கா? இந்த ஆக்கப்பூர்வமான செயலை அவங்க செய்வாங்களா? ஊரக பகுதிகளில் அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளிலும் காலை உணவு திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்துள்ளார். காலை உணவு திட்ட விரிவாக்க நிகழ்ச்சி திருவள்ளூர் மாவட்டம் கீழச்சேரியில் உள்ள அரசு உதவி பெறும் புனித அன்னாள் பள்ளியில் நடைபெற்றது. காமராஜரின் 122வது பிறந்தநாள் மற்றும் கல்வி வளர்ச்சி நாள் விழாவை ஒட்டி அங்கு வைக்கப்பட்டிருந்த காமராஜரின் படத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். பின்னர் ஊரக பகுதிகளில் உள்ள அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளிலும் காலை உணவு திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்து மாணவ மாணவிகளுடன் அமர்ந்து சிற்றுண்டி சாப்பிட்டார். தமிழகம் முழுவதும் 3995 அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளில் காலை உணவு திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தால் 18.50 லட்சம் குழந்தைகள் பயன்பெற்று வருவதாகவும், விரிவாக்கத்திற்கு பின் கூடுதலாக 2,23,536 குழந்தைகள் பயன்பெறுவார்கள் என்றும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. காலை உணவு திட்டத்தை தமிழக அரசு திராவிட மாடல் என்று கூறுவதை ஏற்க முடியாது என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கையில் காலை உணவு திட்டத்தை ஊக்குவித்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். புதிய கல்விக் கொள்கையில கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டத்தை எல்லாம் ஒரு மாநில அரசு முழுமையாக நிறைவேற்ற ஆரம்பிச்சாங்கன்னா அதற்கான ஃபண்டும் கூட மத்திய அரசு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனா தமிழக அரசு விதண்டாவாதமாக நாங்க புதிய கல்விக் கொள்கை ஏத்துக்க மாட்டோம், ஆனா இது புதிதாக இந்த காலை உணவு திட்டம் என்பது நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறோம், உலகத்துல யாருமே இல்ல, நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்வது இது வேடிக்கையானதுங்க. காலை உணவு திட்டம் கண்டிப்பா கொடுக்கணும், அது அரசியல் பண்ணக்கூடாது, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது யாரு கொண்டு வந்தாலும் கூட மக்களுக்கு அது பயன்படணும். ஆனா தமிழகத்தில் அது திராவிட மாடல் என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் காலை உணவு திட்டமாக இருக்கட்டும், மதிய உணவு திட்டமாக இருக்கட்டும், எல்லா குழந்தைகளுக்கும் இன்னும் சத்தாக, குறிப்பாக நியூட்ரிஷஸா கொடுக்கணும். காவிரியிலிருந்து தண்ணீர் திறக்க முடியாது என தெரிவித்துள்ள கர்நாடக அரசுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டிற்கு நீரை விடுவிக்க இயலாது என்று கர்நாடக அரசு தெரிவித்திருப்பது முதலமைச்சருக்கு மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்கும் ஆணையை உடனே செயல்படுத்திட காவிரி ஒழுங்காற்று குழுவுக்கு கடிதம் எழுதப்பட்டுள்ளதாகவும், கர்நாடகத்தின் செயல் உச்சநீதிமன்ற ஆணையை மீறுவதாகவும் இருப்பதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையில் 13.808 டிஎம்சி நீர் மட்டுமே உள்ள நிலையில் காவிரி ஒழுங்காற்று குழு ஆணையின்படி கர்நாடகா தண்ணீர் தர மறுப்பது தமிழக விவசாயிகளை வஞ்சிக்கும் செயலாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக விவசாயிகள் நலனை பாதிக்கக்கூடிய இத்தகைய செயல்களை தமிழ்நாடு அரசு ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது என்றும், காவிரி நீரை பெறுவது தொடர்பாக அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் செவ்வாய்க்கிழமை சட்டமன்ற அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அனைவரிடமும் கலந்து ஆலோசித்து
சட்ட வல்லுநர்களின் கருத்துக்களை பெற்று அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து முடிவு செய்யப்படும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. கர்நாடக அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரிப்பால் காவிரியில் 20,000 கனஅடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலத்தில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளான குடகு, மைசூர், மண்டியா, சிவமோகா, ஹாசன், உத்தர கன்னடா, தட்சிண கன்னடா மற்றும் கேரள மாநிலம் வயநாடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஜூலை முதல் வாரத்தில் இருந்து விட்டுவிட்டு கனமழை பெய்து வருகிறது. இதனால் 84 அடி உயரம் கொண்ட கபினி அணையின் நீர்மட்டம் 82 அடியை கடந்துள்ளது. 124 அடி உயரம் கொண்ட கிருஷ்ணராஜசாகர் அணையின் நீர்மட்டம் 105 அடியை கடந்துள்ளது. இந்நிலையில் அந்த அணைகளிலிருந்து உபரி நீர் திறப்பு 20,000 கனஅடியாக உள்ளது. இந்த தண்ணீர் நாளை காலைக்குள் மேட்டூர் அணையை வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே அனைத்துக் கட்சி கூட்டம் நடத்திய கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா வினாடிக்கு 8,000 கனஅடி நீர்தான் திறக்க முடியும் என்று கூறியதுடன் மழை பெய்தால் கூடுதல் தண்ணீர் திறக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார். இந்நிலையில் 20,000 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. மேட்டூர் அணை நீர்மட்டம் 42.76 அடியில் இருந்து 43.22 அடியை கடந்து உயர்ந்து வருகிறது. தமிழகத்திற்கு உரிய தண்ணீரை கர்நாடகாவிடமிருந்து பெற்றுத்தர மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். காவிரி மேலாண்மை வாரியம், ஒழுங்காற்றுக்குழு தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய உரிமையை, தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள். கர்நாடக அரசு அதை நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் ஒன்றிய அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது? ஒன்றிய அரசு தான் தமிழ்நாட்டுக்கு அந்த நீரை பெற்றுத்தர வேண்டும். எல்லா நீதிமன்றங்களும், எல்லா மேலாண்மை வாரியமும் தீர்ப்பு கொடுத்தாகிவிட்டது. இதை நடைமுறைப்படுத்த வேண்டிய இடத்தில் ஒன்றிய அரசு இருக்கிறதை நடைமுறைப்படுத்த வேண்டும். காவிரி நதிநீர் பங்கீடு தொடர்பாக உச்சநீதிமன்ற தீர்ப்பை கர்நாடக அரசு மதிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் வலியுறுத்தியுள்ளார். தமிழக விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளதை கருத்தில் கொள்ளாமல் கர்நாடக முதலமைச்சர் பேசுவதாக குற்றம் சாட்டியுள்ள அவர், காவிரி ஒழுங்காற்று குழுவின் பரிந்துரைகளை அமலாக்குவதுடன் தமிழகத்திற்கு தண்ணீர் வழங்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு மாறாகவும் அதன் உணர்வுக்கு எதிராகவும் கர்நாடக அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருவது எதிர் விளைவுகளை உருவாக்கும் செயல் என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டிற்கு கூடுதல் நீரை திறக்க ஆணையிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வழக்கு தொடர வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். கர்நாடக அணைகளில் 77 டிஎம்சி தண்ணீர் இருந்தும் தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் வழங்க கர்நாடக அரசு மறுப்பதை தமிழக அரசு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பதாக விமர்சித்துள்ளார். கர்நாடகாவின் அநீதியை தமிழக அரசு இனியும் கைகட்டி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க கூடாது எனவும், காவிரி மேலாண்மை ஆணையத்தின் கூட்டத்தை கூட்டி கர்நாடக அரசு திறந்துவிட வேண்டிய நீரின் அளவை தமிழக அரசு உறுதி செய்ய வலியுறுத்த வேண்டும் எனவும் ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். இதையும் கர்நாடகா மதிக்காவிட்டால் 20,000 கனஅடி வீதம் தண்ணீர் திறக்க ஆணையிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வழக்கு தொடர வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். காவிரியில் தமிழகத்திற்குரிய தண்ணீரை உடனடியாக திறக்க வலியுறுத்தி பல்வேறு இடங்களில் விவசாயிகள் போராட்டம் நடத்தினர். உச்சநீதிமன்ற தீர்ப்புப்படி தமிழகத்திற்கு உரிய தண்ணீரை உடனடியாக திறந்துவிட வேண்டும், விவசாயிகள் கடன் அனைத்தையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தஞ்சை ஆட்சியர் அலுவலகம் முன்பாக விவசாயிகள் தரையில் படுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் குறுவை சாகுபடி செய்த விவசாயிகளுக்கு உடனடியாக நடவு மானியம் வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழக விவசாய சங்கத்தினருடன் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து மாவட்ட வருவாய் அலுவலகத்தில் தங்களது கோரிக்கை மனுவை அளித்தனர். இதேபோல திருச்சியில் உள்ள கர்நாடகா வங்கி முன்பாக தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாய சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒரு நாளைக்கு 2 டிஎம்சி தண்ணீரை திறக்க கர்நாடகாவிற்கு மத்திய அரசு உத்தரவிட வேண்டும் என்று வலியுறுத்தி ஒப்பாரி வைத்து நூதன முறையில் போராட்டம் நடத்தினர். மேலும் கர்நாடக அரசையும் மத்திய அரசையும் கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர்.
கர்நாடக அரசு நீர் திறப்பதை பொறுத்து அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முதலமைச்சருடன் ஆலோசித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழ்நாடு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். வேலூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் இவ்வாறு பேசியுள்ளார். காவிரி ஒழுங்காற்றுக்குழு ஒரு வேண்டுகோளை அதன் உத்தரவை கர்நாடக அரசுக்கு தெரிவித்தது. ஒரு நாள் ஒன்றுக்கு 1 TMC நீங்கள் விட வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் அந்த 1 TMC கூட தரமாட்டேன் என்று அவர்கள் அடம்பிடித்துக் கொண்டிருந்தார்கள். 1 TMC தர முடியாது என்று சொல்லிவிட்டு 8000 கியூசெக் தருகிறோம் என்று சொல்லுகிறார்கள். இதுவரை மேட்டூர் அணைக்கு அவர்கள் 15/7 இன்றைக்கு வரையில் நிலவரப்படி மேட்டூர் அணைக்கு 4047 கனஅடி தான் வந்திருக்கிறது. இது குறித்து நேற்று மாலை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எழுதி பேசினார்கள். இன்றைக்கு நிலைமை என்ன என்றால் தண்ணீர் அங்கே மிக வேகமாக வந்து கொண்டிருக்கிறது. மேலும் இவ்வளவு குறைகிறார்கள் என்று பார்த்து அடுத்த நடவடிக்கை என்ன எடுப்பது என்பதையும் நான் இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் தொலைபேசி எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன். சென்னை சென்ற பிறகு அது ஒட்டி நடவடிக்கை எடுக்கப்படும். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது நடந்த சம்பவங்கள் குறித்து சிபிஐ விசாரணை கோரிய மனுவுக்கு பதிலளிக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருச்செந்தூரைச் சேர்ந்த வழக்கறிஞர் ராம்குமார் ஆதித்தன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அதில் 2016இல் ஜெயலலிதா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதிலிருந்து உயிரிழக்கும் வரை நடந்த சம்பவங்களில் பல்வேறு முரண்பாடுகள் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இதனால் இது தொடர்பாக உயர்நீதிமன்றத்தின் நேரடி கண்காணிப்பில் சிபிஐ விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும் என தனது மனுவில் வலியுறுத்தினார். நிர்பந்தம் காரணமாக ஜெயலலிதா இட்லி சாப்பிட்டார் என்றும் மருத்துவமனை கண்காணிப்பு கேமராக்கள் அகற்றப்பட்டதாகவும் அப்போலோ மருத்துவமனை தெரிவித்ததாகவும் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜெயலலிதா மரணம் தொடர்பாக 7 ஆண்டுகளுக்கு மேல் சந்தேகங்கள் நீடிப்பதாகவும் மனுதாரர் குறிப்பிட்டுள்ளார். ஜெயலலிதா மரணம் தொடர்பாக புலன் விசாரணை நடத்த ஆறுமுகசாமி ஆணையம் அளித்த அறிக்கை மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் மனுதாரர் குற்றம் சாட்டியிருந்தார். இதை விசாரித்த நீதிபதிகள் தமிழக அரசு 2 வாரங்களில் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்தனர். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை படத்துடன் நடுரோட்டில் திமுக தொண்டர்கள் ஆடு வெட்டிய நிலையில் இந்த விவகாரத்தை வேடிக்கை பார்க்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. பாஜக நிர்வாகியும் வழக்கறிஞருமான மோகன்தாஸ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தொடர்ந்தார். அதில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை படத்துடன் நடுரோட்டில் ஆடு வெட்டிய திமுக தொண்டர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. இந்த வழக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி மகாதேவன், நீதிபதி முகமது ஷஃபீக் அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது வழக்கில் பதிலளிக்க தமிழக அரசு அவகாசம் கேட்ட நிலையில் 1 வாரத்திற்குள் பதிலளிக்க நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் இதுபோன்ற விவகாரங்களை நீதிமன்றம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்காது எனவும் நீதிபதிகள் அதிருப்தி தெரிவித்தனர். தொடர்ந்து வழக்கு விசாரணை அடுத்த வாரத்துக்கு ஒத்திவைக்கப்பட்டது. காவல்துறையினரால் என்கவுண்டர் செய்யப்பட்ட ரவுடி திருவேங்கடத்தின் உடல் அவரது குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டு தகனம் செய்யப்பட்டது. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்ட வழக்கில் பொன்னை பாலு, திருமலை, திருவேங்கடம் உட்பட 11 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். இதில் போலீஸ் காவலில் இருந்த திருவேங்கடம் காவல்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். இதனையடுத்து அவரது உடல் ஸ்டான்லி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. அங்கு உடற்கூறாய்வு செய்ய திருவேங்கடம் குடும்பத்தினர் ஒப்புக்கொள்ளாததால் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு பின்னர் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது. அங்கு சென்ற மேஜிஸ்திரேட் தீபா திருவேங்கடத்தின் தந்தை மற்றும் சகோதரியிடம் விசாரணை நடத்தினர். இதையடுத்து ரவுடி திருவேங்கடத்தின் உடலை காவல்துறையினர் அவரது குடும்பத்தினரிடம் ஒப்படைத்தனர். பின்னர் திருவேங்கடத்தின் உடல் தகனம் செய்யப்பட்டது. ராஜபாளையம் அருகே பள்ளி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்த 3 பேர் கைது செய்யப்பட்டனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் புதிய பேருந்து நிலையம் அருகே பள்ளி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்து வருவதாக காவல்துறையிடம் புகார் அளிக்கப்பட்டது. இதையடுத்து அங்கே சந்தேகத்திற்கு இடமாக சுற்றித் திரிந்த 3 பேரை காவலர்கள் விசாரித்தனர். விசாரணையில் கார்த்திக் என்பவரிடம் இருந்து மொத்தமாக கஞ்சா வாங்கி தனியார் பள்ளி மாணவர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனை செய்தது தெரியவந்தது. அவர்களிடம் இருந்து 1 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது.
தலைமறைவாக உள்ள கார்த்திக்கை தேடி வருகின்றனர். கர்நாடகாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் அங்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சாலைகள், குடியிருப்புகளில் தண்ணீர் சூழ்ந்துள்ளது. கர்நாடக மாநிலத்தில் ஜூலை முதல் வாரத்தில் இருந்தே விட்டு மழை பெய்து வந்த நிலையில் தற்போது கடலோர மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது. உத்தர கன்னடா மாவட்டத்தில் குமட்டா பகுதியில் குடியிருப்புகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. கந்தவல்லி கிராமத்தில் வீட்டின் சுவர் இடிந்து விழுந்தது. ஹொன்னோவர், கார்வர், அங்கோலா உள்ளிட்ட பகுதிகளில் தொடர் மழையால் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடங்கியுள்ளது. காலிப்பீடு கிராமத்திற்கு செல்லும் வழியில் ஆங்காங்கே மரங்கள், மின் கம்பங்கள் சாய்ந்ததால் கார் உள்ளிட்ட வாகனங்கள் சேதமடைந்தன. சிவமோகா மாவட்டத்தில் ஆகும்பே பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. மைசூரின் கபினி, மாண்டியாவின் KRS அணைகளிலிருந்தும் உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது. ஹேமாவதி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்ததாலும் எதிர்பார்த்த அளவுக்கு திறக்கப்படவில்லை. காவிரியில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுவதால் மாண்டியாவின் மளவள்ளியில் உள்ள ககனசுக்கி, பரசுக்கி அருவிகளிலும் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் உள்ள சுத்திகரிப்பு நிலையத்தை அப்புறப்படுத்துவது தற்போதைக்கு சாத்தியமில்லை என்று அந்த மாநில துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் இவ்வாறு கூறியுள்ளார். மின்சாரம் சிறிது நேரம் தடைபட்டிருக்கிறது. அந்த சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து சிறிது வாசம் வெளிவந்திருக்கிறது. அது மிகப்பெரிய விஷவாயு என்று கருதி ஒரு பரபரப்பு ஏற்பட்டது உண்மைதான். அது உடனடியாக அட்டன் செய்யப்பட்டது. நான் உடனடியாக அதிகாரிகளிடத்தில் பேசினேன். உடனடியாக நம்முடைய தலைமைச் செயலரிடத்தில் பேசினேன். எல்லோரிடத்திலும் பேசி அதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது. உடனடியாக SP அங்கே அனுப்பப்பட்டார், இன்ஸ்பெக்டர்கள் அனுப்பப்பட்டார்கள். மக்களுக்குரிய பாதுகாப்பு செய்யப்பட்டது. மக்களுக்கு ஒன்று என்று வருகிற பொழுது மிக வேகமாக செயல்படுகின்றவர்களாக நாங்கள் உடனடியாக அதை அப்புறப்படுத்துவது என்பது நடைமுறையிலே சாத்தியமில்லை. அதை அப்புறப்படுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கை நான் சென்ற நேரத்திலேயே என்னிடத்தில் வைக்கப்பட்டது. அதுக்குரிய மாற்று திட்டம் உருவாக்கப்பட்ட பின்பு அது அந்த பகுதியில் எந்த மாதாந்திர பூஜைக்காக சபரிமலை கோவிலின் நடை இன்று மாலை திறக்கப்படுகிறது. மலையாள மாதத்தின் கருக்கிடகம் மற்றும் தமிழ் மாதத்தின் ஆடி மாத பூஜை தொடங்க உள்ளது. இதற்காக இன்று மாலை 5 மணிக்கு சபரிமலையில் உள்ள ஐயப்பன் கோவில் நடை திறக்கப்பட உள்ளது. மேல் சாந்தி மகேஷ் நம்பூதிரி நடையை திறந்து வைத்து கற்பூர ஆடியில் தீபம் ஏற்றவுள்ளார். வருகிற 20ஆம் தேதி வரை 5 நாட்கள் கோவில் நடை திறந்திருக்கும். கோயிலில் தரிசிக்க செல்லும் பக்தர்கள் சபரிமலையின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்று திருவிதாங்கூர் தேவஸ்வம் போர்டு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் தேசிய தினத்தையொட்டி புதுச்சேரியில் கொண்டாட்டங்கள் களைகட்டின. புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள பிரெஞ்சு துணை தூதரகத்தில் நடைபெற்ற கொண்டாட்டத்தில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் அரசு அதிகாரிகள், பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்கள் உட்பட ஏராளமானோர் பங்கேற்றனர். பிறகு கடற்கரை சாலையில் நடத்தப்பட்ட வான வேடிக்கையை கண்டு மக்கள் உற்சாகமடைந்தனர். இரவை பகலாக்கும் வகையில் சுமார் 30 நிமிடங்கள் வான வேடிக்கை நிகழ்த்தப்பட்டது. வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த பிரெஞ்சு துணை தூதரகத்தின் முன்பு சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். இந்தியாவில் 16 லட்சம் குழந்தைகள் கடந்த ஆண்டு முக்கிய தடுப்பூசிகளை போட தவறிவிட்டதாக உலக சுகாதார அமைப்பு மற்றும் யூனிசெஃப் தெரிவித்துள்ளது. தடுப்பூசிகளை போடுவது தொடர்பாக மத்திய சுகாதார அமைச்சகம் பல்வேறு விதங்களில் விழிப்புணர்வு ஏற்படுத்திய போதிலும் கடந்த 2023ஆம் ஆண்டு DPT மற்றும் தட்டம்மை தடுப்பூசிகளை 16 லட்சம் குழந்தைகள் தவறவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குழந்தைகளுக்கான நோய் எதிர்ப்பு சக்தியின் அளவு கொரோனா பாதிப்புக்கு முந்தைய நிலையை இன்னும் எட்டவில்லை என உலக சுகாதார அமைப்பு கூறியுள்ளது. குறிப்பாக கடந்த 2020ஆம் ஆண்டு குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடப்பட்டதில் சுணக்கம் ஏற்பட்டதால்
அதுகுறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்திய பின்னர் 2021 மற்றும் 2022 ஆண்டு தடுப்பூசி போட்ட குழந்தைகளின் எண்ணிக்கை அதிகரித்தது. ஆனால் கடந்த ஆண்டு மீண்டும் அந்த எண்ணிக்கை குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தடுப்பூசி போடாத குழந்தைகளை அதிகம் கொண்ட உலகின் 10 நாடுகள் பட்டியலில் இந்தியாவும் உள்ளது குறிப்பிடத்தக்கது. சர்வதேச கடல் போக்குவரத்து வர்த்தகத்தில் சீனா ஆதிக்கம் செலுத்தி வருகிறது. இந்நிலையில் இதற்கு சவால் விடும் வகையில் இந்தியாவின் அதானி நிறுவனமும் கடல் போக்குவரத்து வர்த்தகத்தை சர்வதேச அளவில் வேகமாக விரிவாக்கி வருகிறது. இலங்கை, இஸ்ரேல், தான்சானியா ஆகிய நாடுகளில் துறைமுகம் அமைத்துள்ள அதானி நிறுவனம் அடுத்து தென்கிழக்கு ஆசிய நாடான வியட்நாமிலும் துறைமுகம் அமைக்க உள்ளது. இதற்கான அனுமதியை வியட்நாம் அரசிடம் அதானி நிறுவனம் பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கேரளாவில் உள்ள விழிஞத்திலும் அதானி போர்ட் நிறுவனம் மிகப்பெரிய துறைமுகத்தை அமைத்துள்ளது. இங்கு மதர்ஷிப் எனப்படும் மிகப்பெரிய சரக்கு கப்பல் முதலாக கடந்த வாரம் வந்தது. இந்திய கடல் போக்குவரத்து வர்த்தகத்தில் மிகப்பெரிய மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் பேசிய அதானி போர்ட் நிறுவன இயக்குநரும் கௌதம் அதானியின் மகனுமான கரண் அதானி, இந்தியாவை சர்வதேச கடல் போக்குவரத்து மையமாக மாற்றுவதே தங்கள் இலக்கு என்றார். ஆனந்த் அம்பானியின் திருமண வரவேற்பு விழா மும்பையில் கோலாகலமாக நடைபெற்றது. பிரபலங்கள் பலரும் இதில் பங்கேற்றனர். பிரபல தொழிலதிபர் முகேஷ் அம்பானி, நீதா அம்பானியின் மகன் ஆனந்த் அம்பானி, ராதிகா மர்ச்சன்ட் ஆகியோரின் திருமணம் மும்பை ஜியோ வேர்ல்ட் சென்டரில் நடைபெற்றது. இந்நிலையில் அதன் தொடர்ச்சியாக திருமண வரவேற்பு விழா நேற்று நடைபெற்றது. இவ்விழாவில் நடிகர்கள் ஜாக்கி ஷ்ராஃப், டைகர் ஷ்ராஃப், கோவிந்தா, பாபி தியோல், சன்னி தியோல், அர்ஜுன் கபூர், ஆயுஷ்மான் குரானா, ராஜ்குமார் ராவ் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதேபோல் நடிகைகள் பிபாஷா பாசு, தமன்னா, அதித்தி ராவ், இயக்குநர் அட்லி ஆகியோரும் இந்த விழாவில் பங்கேற்றனர். முன்னாள் கிரிக்கெட் வீரர் ரவீந்திர ஜடேஜா, இளம் வீரர் ஹர்ஷ்தீப் சிங், முன்னாள் கால்பந்து வீரர் பைஜுங் பூட்டியா ஆகியோரும் இந்த திருமண வரவேற்பு விழாவில் கலந்து கொண்டனர். தென் அமெரிக்க நாடுகளுக்கு எதிர்பார்ப்புக்கு மத்தியில் கோப்பா அமெரிக்க கோப்பை போட்டியின் இறுதி ஆட்டம் அமெரிக்காவின் புளோரிடாவில் உள்ள ஹார்ட் ராக் மைதானத்தில் களை கட்டியது. இறுதிப் போட்டியில் கொலம்பிய அணியை எதிர்த்து அர்ஜென்டினா அணி விளையாடியது. ஆட்டத்தின் முதல் பாதியில் இரு அணிகளும் கோல் அடிக்க எடுத்த முயற்சி பலிக்கவில்லை. ஆட்டத்தின் இரண்டாம் பாதியிலும் இதே நிலையை நீடித்தது. இதனையடுத்து கூடுதல் நேரம் ஒதுக்கப்பட்டது. கூடுதல் நேரத்தில் அர்ஜென்டினா அணியின் மாற்று வீரராக களமிறங்கிய லாட்டோ மார்டினஸ் கோல் அடித்து தனது அணிக்கு முன்னிலை ஏற்படுத்தினார். இதன் பின்னர் கொலம்பிய அணி கோல் அடிக்க எடுத்த முயற்சிகள் பலிக்கவில்லை. முடிவில் 1-0 என்ற கோல் கணக்கில் அர்ஜென்டினா வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றியது. இந்த வெற்றியை அந்த அணியின் வீரர்கள், நிர்வாகிகள், ரசிகர்கள் கொண்டாடி மகிழ்ந்தனர். கோப்பா அமெரிக்கா தொடரில் 15 முறை பட்டங்கள் வென்று உச்சத்தில் இருந்த உருகுவேவை அர்ஜென்டினா தற்போது பின்னுக்கு தள்ளியது. கோப்பையை தக்க வைத்ததுடன் கோப்பா அமெரிக்கா 16வது பட்டத்தை வென்று அர்ஜென்டினா அணி புதிய வரலாறு படைத்துள்ளது. ஐரோப்பிய கால்பந்து தொடரின் சாம்பியன் பட்டத்தை ஸ்பெயின் அணி 4வது முறையாக கைப்பற்றி சாதனை படைத்திருக்கிறது. ஜெர்மனி தலைநகர் பெர்லினில் நடைபெற்ற ஐரோப்பிய கால்பந்து சாம்பியன்ஷிப் தொடரின் இறுதிப் போட்டியில் ஸ்பெயின், இங்கிலாந்து அணிகள் மோதின. ஆட்டத்தின் முதல் பாதியில் இரு அணிகளும் ஒரு கோல் கூட அடிக்கவில்லை. இதனையடுத்து இரண்டாம் பாதி தொடங்கிய உடனே 47வது நிமிடத்தில் ஸ்பெயின் வீரர் நிக்கோ வில்லியம்ஸ் முதல் கோல் அடித்தார். இதனால் ஸ்பெயின் 1-0 என்ற கணக்கில் முன்னிலை பெற்றது. இந்த நிலையில் ஸ்பெயின் எளிதில் வென்றுவிடும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இங்கிலாந்து அணியின் நட்சத்திர வீரர் கோல் பால்மர் அபாரமாக கோல் அடித்து ஸ்கோரை சமன் செய்தார். இதனால் கடந்த முறை போல் இம்முறையும் போட்டி சமனில் முடிந்து பெனால்டி முறையில் வெற்றியாளர்கள் தீர்மானிக்கப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டது. அப்போது ஸ்பெயின் அணியில் சப்ஸ்டிடியூட் வீரராக களத்திற்கு வந்த மைக்கேல் ஒயசபால் 86வது நிமிடத்தில் ஒரு கோல் அடித்தார். ஆட்டத்தின் கடைசி நிமிடங்களில் இங்கிலாந்து அணி கடுமையாக முயற்சித்தும் கோல் அடிக்க முடியாததால் ஸ்பெயின் அணி 2-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இதன் மூலமாக 4வது முறையாக யூரோ கோப்பையை ஸ்பெயின் அணி கைப்பற்றியது. யூரோ கோப்பை கால்பந்து தொடரில் அதிகம் கவனம் ஈர்த்த இளம் வீரர் லமின் யமாலுக்கு பிறந்த நாள் பரிசாக சாம்பியன் கோப்பையுடன் சிறப்பு பரிசாக சிறந்த இளம் வீரர் விருதும் கிடைத்துள்ளது. யூரோ கோப்பை கால்பந்து தொடரின் இறுதிப் போட்டியில் இங்கிலாந்து அணியை வீழ்த்தி ஸ்பெயின் அணி 4வது முறையாக சாம்பியன் ஆனது. ஸ்பெயின் அணியில் 16 வயது இளம் வீரராக அறிமுகமான லமின் யமால் கால்பந்து வரலாற்றில் பல்வேறு சாதனைகளை படைத்திருக்கிறார். யூரோ கோப்பை போட்டியில் அறிமுகமான இளம் வீரர் என்ற பெருமையை பெற்ற யமால் பிரான்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் கோல் அடித்து வரலாற்று சாதனையை நிகழ்த்தினார். 1958ஆம் ஆண்டு உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் 17 வயதில் கால்பந்து ஜாம்பவான் பீலே பிரேசில் அணிக்காக கோல் அடித்து சாதனை படைத்திருந்தார். தற்போது யூரோ கோப்பை போட்டியில் 16 வயதில் கோல் அடித்ததன் மூலம் பீலேயின் சாதனையை யமல் முறியடித்தார்.
இதையடுத்து யூரோ கோப்பை இறுதிப் போட்டியில் விளையாடும் இளம் வீரர், கோப்பையை வென்ற அணியில் இடம் பிடித்த இளம் வீரர் என்ற சாதனைகளுக்கும் யமல் சொந்தக்காரராகியுள்ளார். யூரோ கோப்பை தொடரில் கோல் அடிக்க 4 முறை உதவியது, 1 கோல் அடித்தது என சிறப்பான பங்களிப்பை செலுத்திய யமலுக்கு சிறந்த இளம் வீரருக்கான விருது வழங்கப்பட்டுள்ளது. கடந்த 13ஆம் தேதி 17 வயதில் அடியெடுத்து வைத்துள்ள யமல் தமக்கு கிடைத்த மிகச்சிறந்த பிறந்தநாள் பரிசு என்று மகிழ்ச்சி தெரிவித்தார். நேபாளத்தில் புதிய பிரதமராக கம்யூனிஸ்ட் ஐக்கிய மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சி தலைவர் KP சர்மா ஒலி பதவியேற்றுக் கொண்டார். நேபாள நாடாளுமன்றத்தில் கடந்த வாரம் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் பிரதமர் புஷ்பகமல் தாகல் அவருடைய அரசு தோல்வியடைந்தது. இதையடுத்து KP சர்மா ஒலியை புதிய பிரதமராக அதிபர் நியமித்தார். இதனைத் தொடர்ந்து சர்மா ஒலி 4வது முறையாக நேபாள பிரதமராக பதவியேற்றுக் கொண்டார். பிரசண்டா தலைமையிலான அரசுக்கு அளித்து வந்த ஆதரவை சர்மா ஒலி திரும்ப பெற்றதை அடுத்து அந்த அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் தோல்வியடைந்தது. நேபாளி காங்கிரஸ் கட்சியுடன் இணைந்து தற்போது சர்மா ஒலி ஆட்சி அமைத்துள்ளார். 3 ஆண்டுகளே மீதமுள்ள நிலையில் கூட்டணி ஒப்பந்தப்படி முதல் 1.5 ஆண்டுகள் KP சர்மா ஒலி பிரதமராக செயல்படுவார் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது. தென் அமெரிக்க நாடான வெனிசுலாவில் அதிபர் தேர்தல் பரப்புரை விறுவிறுப்பாக நடந்து வரும் நிலையில் எதிர்க்கட்சி வேட்பாளர் மாணவர்கள் மத்தியில் ஆதரவு திரட்டினார். வெனிசுலா அதிபராக 2013ஆம் ஆண்டு முதல் நிக்கோலஸ் மதுரோ இருந்து வருகிறார். தற்போது அவரை எதிர்த்து கூட்டணி அமைத்துள்ள குடியரசுக் கட்சி அதிபர் வேட்பாளராக 75 வயது எட்மண்டோ கான்சலஸை முன்னிறுத்தி களம் கண்டுள்ளது. ஜூலை 28ஆம் தேதி தேர்தல் நடக்கவுள்ள நிலையில் வெனிசுலாவின் மத்திய பல்கலைக்கழக கூட்ட அரங்குக்கு வந்த எட்மண்டோ கான்சலஸுக்கு அங்கு திரண்டிருந்த மாணவர்கள் உள்ளிட்டோர் உற்சாக முழக்கமிட்டு வரவேற்பளித்தனர். மேட்டூர் அனல்மின் நிலையத்திலிருந்து வெளியேறும் சாம்பல் நீர் கிராம சாலையில் சூழ்ந்திருப்பதால் மயானத்திற்கு செல்லக்கூட வழியில்லாமல் தவிப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். 600 மெகாவாட் அனல்மின் நிலையத்திலிருந்து வெளியேறும் சாம்பல் கழிவுநீர் ஏரியில் தேக்கப்படாமல் அதனை பொதுமக்கள் பயன்படுத்தும் சாலையில் வெளியேற்றி வருவதாக சின்னக்காவூர் கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் தற்போது மண்சாலை சாம்பல் கழிவுநீர் ஓடையாக மாறியுள்ளது. அப்பகுதியில் உள்ள மயானத்திற்கு சடலத்தை எடுத்துச் செல்பவர்கள் அங்குள்ள சாம்பல் நீரில் நடந்தபடியே செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறுகின்றனர். இதனால் உடனடியாக அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திருப்பூரில் போலி தங்கக்கட்டியை லட்சக்கணக்கில் விற்பனை செய்து ஏமாற்றிய ஆந்திர தம்பதி கைது செய்யப்பட்டனர். குப்பாண்டம்பாளையத்தை சேர்ந்த ஸ்ருதி என்பவர் மளிகை கடை நடத்தி வரும் நிலையில் இவரது கடைக்கு வாடிக்கையாளராக அறிமுகமான ஆந்திராவை சேர்ந்த தம்பதி தங்களிடம் இருக்கும் 1 கிலோ தங்கக்கட்டியை குறைந்த விலைக்கு விற்பனை செய்ய உள்ளதாக கூறியுள்ளனர். இதனை உண்மை என நம்பிய ஸ்ருதி 1 கிலோ தங்கக்கட்டியை 13 லட்சம் ரூபாய் விலை கொடுத்து வாங்கியுள்ளார். இதனைத் தொடர்ந்து தனது தேவைக்காக விற்பனைக்கு கொண்டு சென்றபோது அது போலி தங்கக்கட்டி என தெரியவந்தது. இதனையடுத்து காவல்துறையினரிடம் அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் பல்லடத்தில் தலைமறைவாக இருந்த தம்பதி கைது செய்யப்பட்டனர். மேலும் இருவரை கைது செய்த காவல்துறை 6 கிலோ போலி தங்கக்கட்டிகளை பறிமுதல் செய்தனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே வாழ்வாதார கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒப்பந்த தூய்மைப் பணியாளர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நரசிங்கபுரம் நகராட்சியில் கடந்த 2006ஆம் ஆண்டு முதல் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றும் தூய்மைப் பணியாளர்கள் அரசாணையின்படி தமிழ்நாடு அரசு நிர்ணயித்த ஊதியத்தை முன்தேதியிட்டு வழங்கவும், PF, மருத்துவ காப்பீடு, விபத்து காப்பீடு, பாதுகாப்பு உபகரணங்கள், சீருடை மற்றும் மழைக்கால பாதுகாப்பு உடை உள்ளிட்டவை வழங்கிடக் கோரி பணி புறக்கணிப்பு செய்து நகராட்சி அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டம் நடத்தினர். இதேபோல் தேனி மாவட்டம் பெரியகுளம் நகராட்சி ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் ஊதிய உயர்வு உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பணி புறக்கணிப்பு செய்து தர்ணா போராட்டம் நடத்தினர். அதன்படி ஊதியத்துடன் கூடிய மாத விடுமுறை, மாதம் ஒருமுறை மருத்துவ பரிசோதனை உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தியுள்ளனர். முன்னாள் முதலமைச்சரான காமராஜரின் 122வது பிறந்தநாளை ஒட்டி ஈரோடு அரசு மருத்துவமனை அருகே உள்ள அவரது உருவச்சிலைக்கு காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் EVK இளங்கோவன் மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகத்தில் கல்வி பயின்றவர்கள் அதிகம் இருப்பதற்கு காமராஜர் தான் காரணம் என்றார். திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே புள்ளம்பாடியில் காமராஜர் சிலைக்கு நாம் தமிழர் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் உறுதிமொழியேற்று பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினர்.
தேனியில் காமராஜர் பிறந்தநாளையொட்டி மினி மாரத்தான் போட்டி நடத்தப்பட்டது. இதில் ஆர்வத்துடன் பள்ளி கல்லூரி மாணவர்கள் பங்கேற்ற நிலையில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே பச்சனம்பட்டியில் காமராஜர் சிலைக்கு தமாக தொழிற்சங்கத்தினர் மாலை அணிவித்தனர். பேருந்து பயணிகளுக்கு அவர்கள் இனிப்புகளை வழங்கினர். இதேபோல் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி, புதுச்சேரியின் காரைக்கால் பகுதிகளிலும் காமராஜர் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. திருப்பூர் அருகே அமராவதியில் உள்ள சைனிக் பள்ளியில் நடைபெற்ற மென்திறன் மற்றும் கலை இலக்கிய போட்டியில் தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து 130 மாணாக்கர்கள் பங்கேற்றனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே அமராவதி சைனிக் பள்ளி அமைந்துள்ளது. இந்தியாவில் உள்ள 33 சைனிக் பள்ளிகளில் ஒன்றான இதனை பாதுகாப்பு அமைச்சகமும் தமிழக அரசும் இணைந்து உண்டு உறைவிட பள்ளியாக நடத்தி வருகின்றன. இந்நிலையில் இந்த பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் சார்பில் மாநில அளவிலான கட்டுரை போட்டி, பேச்சு போட்டி, பட்டிமன்றம், ஓவிய போட்டி, குறும்படம் உள்ளிட்ட போட்டிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. மாணாக்கர்களின் கலை இலக்கிய திறனை வளர்க்கும் பொருட்டு நடைபெறும் இந்த போட்டிகளில் தமிழ்நாட்டின் பல்வேறு 12 பள்ளிகளைச் சேர்ந்த 130 மாணாக்கர்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர்.